இந்த கோவில் பணத்திலிருந்தே நிலத்தை வாங்கி அந்த நிலத்திலிருந்து வரும் வருமானத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விவரமாக கூறுகின்றது. கைலாசேஸ்வர கோயிலில் கிடைத்துள்ள கல்வெட்டும் இதே போன்ற செய்தியை தெரிவிக்கின்றது. இந்த கல்வெட்டு நிலத்தை வாங்கிக் கொண்டதை தெரிவிப்பதுடன் கருமாணிக்கம் என்கிற பூந்தோட்டத்தை கவனித்துக் கொள்பவனுக்கும் தானம் அளித்ததை கூறுகின்றது. ராஜேந்திர சோழனுடைய 18ஆம் ஆட்சி ஆண்டை குறிப்பிடுகின்ற கிபி 1029 சார்ந்த நிலமங்கலாவில் கிடைத்த கல்வெட்டு சமணம் சம்பந்தமான ஒரே கல்வெட்டாக உள்ளது. இந்த கல்வெட்டு கன்னடமும் சம்ஸ்கிருதமும் கலந்த மொழியில் உள்ளது. வாமனையன் என்ற சமண அந்தணன் ஒருவன் தன் குருவான மௌனி பட்டாரகர் நினைவாக சித்தேஸ்வர கோயிலை கட்டி அதற்கு தானமளித்ததை கூறுகின்றது. இந்த கல்வெட்டை எழுதியவனை மகாமாத்ரா என்று அது கூறுகிறது. இந்த மகாமாத்ரா என்ற அதிகாரிகள் அசோக மன்னர் காலத்தில் தொடங்கி இருந்து வருகின்றனர். அதே போன்ற அதிகாரி சோழர் ஆட்சியிலும் இருந்ததை இந்த கல்வெட்டு கூறுகின்றது. சித்தேஸ்வர கோயிலின் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்பவனை ஸ்ரீரூப சிவபண்டிதன் என்று இது தெரிவிக்கின்றது. ராஜேந்திரனுடைய 23ஆம் ஆட்சி ஆண்டை குறிக்கின்ற மற்றொரு கல்வெட்டும் மலூரு கோயிலில் பூசை செய்பவனுக்கு பூசைக்கும் நைவேத்தியத்திற்கும் காய்கறிகள் வாங்குவதற்கும் நெய்வெட்டிலை பாக்கு ஆகியவற்றுக்கும் இப்படி வருடம் முழுவதும் எவ்வாறாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விவரமாக தெரிவிக்கின்றது. முதலாம் ராஜேந்திரனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த முதலாம் ராஜாதிராஜன் கல்வெட்டுகள் அவனுடைய போர் தாகத்தை தெரிவிக்கின்றன. இவனுடைய விருதுகளையும் வெற்றிகளையும் தெரிவிக்கின்ற இக்கல்வெட்டுகள் தோற்றுப்போன அரசர்களின் தலைகளை எந்த இரக்கமும் இல்லாமல் வெட்டிவிடுவான் என்பதை தெரிவிக்கிறது. பாண்டிய அரசன் மானாபரணன் சிறைப்பட்ட பொழுது அவன் கழுத்தை வெட்டி வீசி எறிந்து விடுகிறான். வீரகேரளன் என்னும் கேரள நாட்டை சார்ந்த அரசனை தன் யானையின் காலால் மிதித்துக் கொள்கிறான். சரணடைந்த அரசர்களிடமிருந்து கப்பம் காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு அப்பகுதியின் ஆட்சியை அவர்களுக்கே கொடுத்து விடுவதும் உண்டு. தோற்றுப்போன அரசர்களுடைய அரண்மனைகளில் இருந்த பொக்கிஷத்தை தன் கருவூலத்தில் சேர்த்துக் கொள்வான். அரச தர்மத்தின் அடிப்படையில் பல போர்களை இவன் மேற்கொண்டிருந்தாலும் பல தான தர்மங்களை செய்திருப்பதை இக்கல்வெட்டுகள் எடுத்துக்காட்டுகின்றன. மேலும் இவனுடைய அதிகாரிகள் கோயில்களுக்கு அந்தணர்களுக்கும் நன்கொடை அளித்ததையும் கூறுகின்றன. இவனுக்கு பிறகு சோழர்களுடைய ஆட்சி கர்நாடகத்தில் குறைந்து கொண்டே வந்தது. முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் கங்கவாடி பகுதிகளை ஹொய்சள மன்னர்கள் கைப்பற்றிக் கொண்டனர். சுமார் 300 ஆண்டுகள் சோழர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பெங்களூரு மைசூரு பகுதிகளில் தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் மொழியும் பரவி இருந்தன. இவ்விடங்களில் சில காலம் தமிழ் ஆட்சி மொழியாக இருந்ததும் உண்டு. தனிப்பட்ட நபர்களின் பெயர்களும் பதவி பெயர்களும் தமிழிலேயே இருந்ததும் உண்டு. இந்த இடங்களில் தமிழ் மொழி சிறப்பிடம் பெற்றிருந்தால் இப்பகுதியில் பின்னர் ஆட்சிக்கு வந்த ஹொய்சளர்களும் பல ஆண்டுகள் வரை தமிழிலேயே கல்வெட்டுகளை பதிக்க வேண்டதாயிற்று. சோழர்கள் போலவே தமது பெயர்களில் அக்ரஹாரங்களையும் உருவாக்கி அவற்றை சதுர்வேதி மங்கலம் என்று அழைத்தனர். ஆட்சி செய்யும் முறையிலும் நாடுகளை பிரிக்கின்ற வகையிலும் அவர்கள் சோழரையே பின்பற்றினர். கர்நாடகத்தில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகள், மெய்கீர்த்திகள், ஆட்சி சிறப்பு ஆகியவற்றை வைத்து பார்க்கும் பொழுது கர்நாடக பகுதிகளில் சோழர்களின் ஆதிக்கத்தினை உணர முடிகிறது. நன்றி, வணக்கம். விசயாலயன் முத்திரையிட்டிருந்து தஞ்சை மீட்டார் என்று சொல்லி இது வரைக்கும் வரலாறு. ஆனா அண்மையில் கிடைத்திருக்கிற செப்பேடு எப்படி இவங்க சொன்னது வந்து பல்லவன் கிட்ட இருந்து சோழர் மீட்டார் என்று 1986ஆம் வருஷம் கந்தட்டாங்குடி பூந்தோட்டத்தில் ஒரு பாட்டு கல்வெட்டு துண்டு அதை கொண்டு வந்து தமிழ் பல்கலைக்கழக அருங்காட்சியகம் வச்சிருக்கிறோம். பாட்டு அதாவதுங்க, முதல் வரி திசையாலயம், 2வது வரி நசையாலயம், 3வது 4வது விசயாலயம் பேர் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த திசையாலயத்துக்கு முன்பு காடவனே என்ற பெயர் வருது. ஆக விசயாலயின் பெயரும் காடவன் பெயரும் தஞ்சையில் கிடைத்திருக்கிற காரணத்தால் மயிலாடுதுறையில் கிடைத்திருக்கிற செப்பேட்டுக்கு இந்த கல்வெட்டு சிறு துண்டு ஆதாரமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். இவங்க கன்னட தேசத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பற்றி பேசினார். அதோட இந்த 4 கட்டுரைகளும் முடிவடைகின்றன. அவங்க பேசினதுனால ஒரே ஒரு செய்தி, 1 நிமிடம் செய்தி உங்களுக்கு சொல்ல ஆசை. பாதாமின்னு ஒரு இடம் இருக்கு இதுல கர்நாடக தேசத்துல மேல பாதாமின்னு ஒரு இடம் இருக்கு. அது சுத்தீர மலை, நடுவில் இந்த சாளுக்கிய மன்னர்களுடைய கோயில்கள் எல்லாம் இருக்கு. அங்க போனீங்கன்னா வாதாபி கொண்ட நரசிங்க போத்தரையினுடைய 13வது ஆண்டு சக ஆண்டு கல்வெட்டு ஒன்று அங்க போன போது நம்ம கைனால அப்படியே தொட்டு பார்க்கலாம். அப்படி தொட்டு பார்த்த போது எங்கிருந்து எங்க போய் எவ்வளவு பெரிய வெற்றிகளை எல்லாம் கண்டிருக்காங்கன்னு போது மனசுல அவ்வளவு ஒரு பெரிய குதூகலம் எழுச்சி ஏற்பட்டது.
அது கன்னட தேசத்தில் இருக்கு தமிழ் கல்வெட்டு. அதனாலதான் நரசிம்மன் 643 அந்த வாதாபி ஜெயித்தான் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அது அடுத்து இன்னும் ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கு. அது இங்க காஞ்சிபுரத்தில் இருக்கு. அவனுக்கு அப்புறம் வந்த விக்ரமாதித்தன்கிற ஒருத்தன் இங்க காஞ்சிபுரம் வரையிலும் பிடிச்சிருக்கான். பிடிச்சிட்டு அவனோட கல்வெட்டை எழுதியிருக்கான். எழுதி இருக்கிறது கன்னட எழுத்துல எழுதியிருக்கான், கன்னட மொழியில எழுதியிருக்கான். ஒன்னு தமிழ் கல்வெட்டு, அங்க ஒரு கன்னட எந்த மாதிரி மக்கள் போரில் இருக்கலாம், வெற்றியில் இருக்கலாம், ஆனால் எப்படி அவரவர்களுடைய மொழியை அங்கும் இங்குமாக பரப்பி இருக்கின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் வெறும் சான்றுகளாக இருக்கின்றன. நல்ல அருமையான கட்டுரை.